தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் எபிரேயர் 11:33 விசுவாசத்தினாலே சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். ஆமென். இந்த வசனம் இதற்கு அடுத்து உள்ள வசனங்களிலும் விசுவாசத்தின் பலன்கள் குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒன்று, விசுவாசத்தினாலே வாக்கு தத்தங்களை பெற்று அனுபவித்தல். இரண்டாவதாக வாக்கு தத்தங்களை அடையாமல் துன்பங்களை அனுபவித்தல், இரத்த சாட்சிகளாக மரித்தல் போன்றவை ஆகும். சிலர் வாக்குத்தத்தங்களை பெற்று அனுபவித்தார்கள், வேறு சிலர் வாக்குத்தத்தங்களை அடையாமல் போனார்கள் என்றும் பரிசுத்த வேதம் சொல்கிறது. ஆனால் இருவருமே தேவ பிள்ளைகள் தான். நாம் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ராஜாவிடம் சொன்னது, இவர்கள் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் என்று. இங்கே மூவரையும் அக்கினிக்குள் போட தேவன் அனுமதி அளித்தார், அதன் பின்பு காப்பாற்றி விடுகிறார். அதேபோல் தானியேலையும் சிங்கக்கபிக்குள் போடும்படி அனுமதித்து அதன் பின்பு தானியேலை காப்பாற்றியும் விடுகிறார். அங்கே அம்மூவரையும் அக்கினி சூளைக்குள் போடாமலே காப்பாற்றப்படவில்லை. சோதனைகளை அனுமதிப்பது எதற்காக? நம் வாயின் அறிக்கை இச்சமயத்தில் என்னவாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். 91 சங்கீதம் 15 ஆபத்துக்களை அனுபவித்து அதன் பின்பு காப்பாற்றுகிறார். சில இடங்களில் ஆபத்து நேரிடாமலும் பாதுகாக்கிறார். ரோம பேரரசன் நீரோ மன்னன் கிறிஸ்தவர்களை பிடித்து கம்பங்களில் கட்டி வைத்து இரவு நேரங்களில் உயிரோடு எரித்து அவர்களையே தெரு விளக்காகவும் பயன்படுத்தினான் அவன். இது தேவனுக்குரிய இரத்த சாட்சியாக மறிப்பது ஆகும். அதாவது ஒரு விதை நிலத்தில் விழுந்து செத்து முளைக்கும் போது அநேக விதைகள் மரங்கள் அதிக பலன் தருவது என்பதும் தேவ சித்தமே. விசுவாசத்தினாலே பட்டயங்களுக்கு தப்பினார்கள். தாவீது சவுல் பட்டயத்துக்கு தப்பினான். பட்டயத்துக்கு தப்பின பரிசுத்தவான்களும் உண்டு, பட்டயத்துக்கு இரையான பரிசுத்தவான்களும் உண்டு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, விசுவாசம் இரு விதமாக நிறைவேறலாம். நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் இரண்டு விசுவாசத்திற்குமே. ஆமேன். காட் பிளஸ் யூ.